சில அரசாங்கங்கள் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் துன்புறுவதைக் கண்டு உதவி செய்கின்றன. வாக்குக்கு பயன்படுத்தி கொள்வதில் என்ன தப்பு? இவன் மட்டும் யோக்கிய மாதிரி, அவன் மட்டும் வாக்குக்காக தான் செஞ்சிட்டாங்க. இதெல்லாம் அரசியல் பேச்சுக்கள், அனாவசிய பேச்சுக்கள். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், ஒன்று ரெண்டு ஏமாற்றுகிற மக்கள் பயன்பெறுறாங்க. ஆனால் பெரும்பாலும் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு இடர்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டங்கள் நிறைந்த அத்தனை. அவர்களுக்கு எந்த உதவி கொடுத்தாலும் அது தகுதியானது. ஆக 3/4 மேல், கிட்டத்தட்ட ஒரு 80-90 விழுக்காடுகள் வரை நியாயம்தான் சலுகை கொடுப்பது அல்லது உதவித்தொகை கொடுப்பது. அப்படி தான் உரிமை தொகையை நம்ம முதல்வர் அறிவித்தார். ஒன்று சொல்லிக்கணும், இதையும் அரசியலாக்கி இதில் அதுக்காக கொடுத்தான், இதுலேருந்து கொடுத்தான், அவன் விட்டதையாக கொடுத்தான், அப்படிலாம் பேசுறதை விட அயோக்கியத்தனமான அரசியல் வேறு எதுவும் இல்லை. அவன் எவனாக இருந்தான். இதுதான் வள்ளுவர் அன்றைக்கே சொல்வார், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். நீ கொடுக்கறத பொறாமப்பட்டு அதுக்காக தீமைகளை நீ செஞ்சின்னா நீயும் உணவு இல்லாமல் தவிப்ப, உடுத்த உடை கூட இல்லாமல் தவிப்ப, மானங்கிட்டு போய். அதுபோல் உன் குடும்பமும் நிற்கின்றான்னு வள்ளுவர் அன்றே எச்சரிக்கிறார். அந்த குறளை மீண்டும் சொல்கிறேன், கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பது உண்பதும் இன்றி கெடும் என்று அளபடையோடு அழகாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். எதிர்க்க வேண்டியதை எதிருங்கள், எதிர்க்க வேண்டாததை ஆதரவுங்கள். அது கூட சிறந்த அரசியல் தான். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சி ஆசான் செந்தமிழ்